பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. ஆமே, தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திற்கு வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முன்காலத்திலே நாம் தேவனை அறியாதவர்களாய் அல்லவா இருந்தோம். ஒருவேளை நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். நம்முடைய பெற்றோர் அல்லது அதற்கு முந்தைய தலைமுறையில் உள்ளவர்கள் உண்மையாகவே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வர நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களாய் தான் இருந்தோம். இன்று அநேகர் அப்படி இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தின் நடுவில் இன்று நாம் அவருடையவர்களாய் காணப்பட காரணம் தேவன் நம்மை அழைத்தது. இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவரிடத்தில் வந்தார்கள் தெரியுமா? அழைக்கப்பட்ட எல்லாரும் அவரிடத்தில் வருகிறார்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பை ஆண்டவர் எல்லாருக்கும் தான் வைக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்களில் யார் அவரிடத்துக்கு வருகிறார்கள் தெரியுமா? அவருக்கு சித்தமானவர்கள். ஏன் நம்மை அழைத்தார்? தேவன் நம்மை அவருடையவர்களாய் மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த பாக்கியம் எவ்வளவு மேன்மையானது. ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டல்லவா? என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் துரோகினார். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். இன்று வரைக்கும் இது ஆச்சரியம், இன்று வரைக்கும் இது மேன்மை. என்கிட்ட அப்படி என்ன இருந்துச்சு ஆண்டவரே? என்னை நீர் அழைத்திருக்கிறீரே, உம்மிடத்தில் வர அழைத்திருக்கிறீரே, என்னில் என்ன கண்டீர் என்று கேட்கும்போது, ஏன் அழைத்தீர் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இது என்னுடைய சித்தம். நீங்களும் நானும் அவருடையவர்களாய் இருப்பது அவருடைய சித்தம். அவர் சித்தத்தின்படி தான் அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒரு காரியத்தை நிச்சயமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் தவறாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரியாமல் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். சித்தத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டது உண்டானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் அழைப்பு உங்களை ஏமாற்றாது. அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை பாதுகாத்து என்ன நோக்கத்துக்காய் அழைத்து தம்மிடத்திலே வர வைத்தாரோ அந்த நோக்கத்தை அவரே உடனிருந்து நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசின உடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய சித்தத்தின்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நிச்சயமாகவே ஆண்டவரே, அந்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவீர் என்கிற நம்பிக்கையில உங்க சமூகத்தில் எங்களை நன்றியோடு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.